டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஏரியா அண்ட் வால்யூம் பார்க்குறோம். ஸோ இதுவுமே இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ இதில் கேட்டிருக்காங்க 2025. கொஸ்டின் என்ன அப்படின்னா, 30 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 7 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு காண்க. ஸோ ஏரியா அண்ட் வால்யூம்னாலே நம்ம வந்து ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ரஸ்டம், இதுக்கு பேர் இடைக்கண்டம்னு சொல்லுவாங்க. இது இடைக்கண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கூம்பில் அந்த டாப் அந்த கார்னர் பகுதி மட்டும் வெட்டிட்டோன்னா ஸோ மீதி இருக்கிற பகுதி தான் இடைக்கண்டம். இந்த இடைக்கண்டத்தில் மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதில் 2 ஆரம் இருக்கும். மேலே உள்ளது சின்ன ஆர், கீழே உள்ளது வந்து பெரிய ஆரம். அதனுடைய உயரம் வந்து ஹச். ஸோ ஃபார்முலாஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கன அளவு, இந்த ஃப்ரஸ்டம் இடைக்கண்டத்தினுடைய கன அளவு 1/3 பை இன்ட்டு ஹச் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் அண்டு ஸ்மால் ஆர். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஹச் அப்படிங்கிறது வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 ஆரங்களுமே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர், பெரிய ஆரம் வந்து 28 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இதை கொண்டு போய் நம்ம அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். V is equal to 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஹச் வந்து 30. ஸோ 30 இன்ட்டு பெரிய ஆர் ஸ்கொயர்டு, அதாவது 28 ஸ்கொயர் ப்ளஸ் சின்ன ஆர் ஸ்கொயர்டு வந்து 7. ஸோ 7 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஆர் இன்ட்டு ஆர், இதை வந்து ப்ராக்கெட் போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேபிட்டல் ஆர் வந்து 28, ஸ்மால் ஆர் வந்து 7. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். இதில் வந்து நம்ம அப்படியே உள்ள ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம். 28 இன்ட்டு 7 வந்து 196. 28 ஸ்கொயர்டு வந்து 784. 7 ஸ்கொயர்டு வந்து 49. நெக்ஸ்ட் அப்படியே அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 784 + 49 + 196 கூட்டிங்கன்னா 1029. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/3 இன்ட்டு 22/7 அப்படின்னு இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 22/7 இந்த சைடு வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ 1/3 இன்ட்டு 30 இன்ட்டு 22/7 இன்ட்டு 1029. இது சால்வ் பண்ணோன்னா ஏன் அப்படி 1/3 இன்ட்டு 30, ஸோ அது வந்து என்ன ஆகும், 10ன்னு ஆகிடும். ஸோ அப்போ 22/7 இன்ட்டு 1029 இதை சால்வ் பண்ணோன்னா 3 2 34 3234 வரும். ஸோ 10 இன்ட்டு 3234 32,340 சென்டிமீட்டர் ஸ்கியூபு. ஸோ கன அளவுனாலே ஸ்கியூபுன்னு போடணும், பரப்பளவுனா ஸ்கொயர்டுன்னு போடணும். நார்மலான பக்க அளவுகள்லாம் வந்து அது மீட்டர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனவே கூம்பின் இடைக்கண்டத்தின் கன அளவு 32,340 சென்டிமீட்டர் ஸ்கியூப். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு மேக்ஸ் வந்து புரிய வைக்கிது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு அதுதான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கப்புறம் வந்து ஏரியா அண்ட் வால்யூமில் ஸோ எல்லா ஃபார்முலாஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏரியா அண்ட் வால்யூமில் நமக்கு பேசிக்காக வேண்டியது வந்து ஃபார்முலாஸ் படிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் கம்மிங் வீடியோஸில். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.